சித்த மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. 7/7/1875 வருடம் புதன்கிழமை வளர்பிறை நாளில் பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் எங்கள் மூதாதையர்கள் சித்த வைத்திய ஸ்தாபனத்தை துவக்கி வைத்துள்ளார்கள். 1925 தான் ஆங்கில மருத்துவம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் யாவருக்கும், என் மகன் போன்ற வாலிபர்களுக்கும், பேர குழந்தைகளுக்கும், என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும், என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நான் பேசுகிற நிகழ்ச்சியில் இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அதிகபட்சமாக ஃபைல் எடுத்துக்கிட்டு மகன் போன்ற வாலிபர்களும் என் மகள் போன்ற தெய்வங்களும் இன்றைக்கி போயிட்டு இருக்கிறத பார்த்தா மனசுக்கு இன்னும் சங்கடம், இன்றைக்கி சங்கடம் இல்லை, அவ்வளோ வேதனையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் ஏன் நமக்கு தெரிஞ்ச இவ்வளோ விஷயங்களை, இந்த மூலிகையில் இருக்கிற இவ்வளோ அபரிதமான ரகசியங்களை நமது சொந்தங்களுக்கு சொல்லி அவங்க வாழ்க்கை குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, முதல் காரணம், நீங்கள் இங்கே பார்த்துட்டு சின்ன திரையை எத்தனை லட்சம் பேர் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முக்கியமாக சொல்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுக்கு 2 விதமான காரணம். பையனை பெற்ற தாய் தகப்பனார் ஒரு காரணம், பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் ஒரு காரணம். இவங்க 2 பேருமே இதை கவனமாக கேளுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி பையனை பெற்ற தாய் தகப்பனாரை முதல்ல சொல்கிறேன். பையனை பெற்ற தாய் தகப்பனார் அந்த பையனை வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுக்கிட்டு வர நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில், நண்பர்கள் சேர்க்கையால் அவங்க படிச்சுக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனைனால நண்பர்கள்ட்ட சில விஷயங்களை அவங்க கற்றுக்கூடிய அளவுக்கு, எப்படி அப்படின்னாக்க, இன்டர்நெட் செல்ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை, அதாவது அவங்களுக்கு தடம் மாறக்கூடிய ஸ்டேஜ் அந்த பருவ வயசில் தான். அந்த பருவ வயசில் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு காரணக்காரியங்களால் அந்த தவறை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எந்த தவிர, சுய இன்பம் அப்படிங்கிற தவிர ஏதோ ஒரு காரணத்தினால அதை கற்றுக்குறாங்க. அது கற்றுக்கிட்ட உடனே அதில் ஒரு சுகத்தை கண்ட உடனே அந்த சுகத்தை அவங்களால நிறுத்த முடியல. அந்த தவறை என்ன பண்ணுறான்,
படிப்படியாக அந்த தவறை செஞ்சுக்கிட்டே வரான். ஆனால் இந்த தவறை செய்யும்போது அதில் என்ன பாதிக்கும், என்ன மாதிரி வாழ்க்கை வீணாகும், பின்னாடி வாழ்க்கை எப்படி ஆகும், அந்த சிந்தனை வந்து அவனுக்கு கண்ணை மறைச்சிடுது. மறைச்சதுனால அந்த ஏன்னா பருவ வயசு, இளம ரத்தம் உற்பத்தி ஆகுது. ஆண்டவன் தான் கொடுத்துருக்கானே சொத்தை. அப்பாயா கொடுக்குற சொத்து அந்த பையன் எப்போ வேணுமாலும் அழிக்கலாம், எப்போ வேணுமாலும் சம்பாதிக்கலாம், எப்போ வேணுமாலும் வீணாகியும் போகலாம், எந்த வயசில் வேணுமாலும் வீணாகி போகலாம், இல்லை சம்பாதிக்கலாம். ஆனால் ஆண்டவன் கொடுக்குற சொத்து எப்படி கொடுத்துருக்காருன்னா மானிட ஜென்மத்துக்கு 13 வயசில் விந்தை உற்பத்தி பண்ணி வச்சுக்க, 25 வயசில் விந்தை சேர்த்தி வச்சுக்கிட்டீனாக்க, 13 வயசுலேருந்து 25 வயசுலேருந்து சேர்த்து வச்சுக்கிட்டேனாக்க உனக்கு 35 வயசுலேருந்து 45 வயசு 55 வயசு நீ அந்திம காலம் உயிரோடு இருக்கிறவர்களும் அந்த விந்தை செலவு செஞ்சுக்கிட்டு 50-55 வயசில் கூட மனைவி கேட்கும்போது அது ஒரு முறை இல்லன்பத்தில் கூட ஈடுபட்டு சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அளவுக்கு விந்து கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு கணவன் மனைவி 50-60 வயசில் கோயில் குளம் போகும்போது சந்தோஷமாக இடித்து பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கையை கோத்துக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிற சத்தை என் பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் அதில் ஒரு சுகத்தை கண்டதுனால அந்த விந்தை வந்து அழிச்சிக்கிட்டே வரான். எப்போ அழிச்சிக்கிட்டு வரான்? 13 வயசில் விந்து உற்பத்தி ஆகுது. 25 வயசு வரலும் சேர்த்தி வச்சுக்கன்னு சொல்கிற விந்தை படிப்படியாக அழிச்சிக்கிட்டே வரான். 1 வருஷம் தப்பு செய்கிறான், 2 வருஷம் தப்பு செய்கிறான், இளமரத்தை உற்பத்தி ஆகுது. அந்தளவு ஆகாரத்தை சாப்பிட்றான், சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிடும்போது அது ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது 3 வருஷம் வரலும் தாங்குது. எப்படி? அவன் உடம்புல உற்பத்தி ஆகிற சக்தியும் அவன் ஆகாரத்து மூலிமா சாப்பிட்ற சக்தி எல்லாம் சேர்ந்து 3 வருஷம் வரலும் நல்ல முறையில் திடகாத்திரமாக தாங்குது. 3 வருஷத்துக்கு மேலே அவனுக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை பாதிக்குது. அந்த சூழ்நிலை பாதிக்கும்போது நாம் சின்ன திரையில் எவ்வளவோ விஷயங்களை சொல்லுவோம், அதெல்லாம் உதாசீனப்படுத்திக்கிட்டே போவோம் அந்த நேரத்தில். அப்போ 3 வருஷம் முடிச்சுட்டு 4ஆவது வருஷம் வரும்போது உடம்பில் வந்து பாதிக்க ஆரம்பிக்குது. அந்த பாதிப்பு வரும்போது தான் இந்த 18 சித்தர்களும் ஞானிகளும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, ஒரு பாடலை அகத்திய முனிவர் எல்லா வியாதிகளுக்கும் பாடல்களை பாடி வச்சு அது மூலியம் தான் விளக்கத்தை சொல்லி மருந்து தயாரிக்கும் முறைகளை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்க அவர் இந்த விந்து கட்டுப்பாடு வருங்காலத்தில் நமது சந்ததிகள், ஏன்னா எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க எழுதி வச்சுருக்காங்க இந்த விஷயத்தை. அந்த மாதிரி எழுதி வச்சிருக்க விஷயத்தில் ஒரு விஷயத்தை என்ன முழுமையாக எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா, வருங்காலத்தில் இப்போ நம்ம இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி விந்து கட்டுப்பாடால் நமது தமிழ்நாட்டு சொந்தங்கள் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை வீணாகி எதற்குமே சரியில்லாத அளவுக்கு வந்து அவங்க வாழ்க்கை சின்ன பண்ணம் அடையும் அப்படிங்கிற ஸ்டேஜ் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுனால எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பாடல்களை எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு உண்டான மருந்தும் அதை தயாரிக்கிற முறையும் மூலிகையும் சொல்லி வச்சுருக்காங்க. எப்படி சொல்லி வச்சுருக்காங்க? காணடா விந்து கட்டால் மனிதன் அல்ல அப்படிங்கிற பாடலை ஆரம்பித்து இப்போ அந்த பாடலை போட்டு காட்டுறேன் பாருங்கள். காணடா விந்து கட்டால் மனிதன் அல்ல, காரிகையால் தங்களுக்கு புருஷன் அல்ல, வீணடா தேகங்கள் கெட்டு போகும், வெறும் வாயை மெல்லாதே பெண்ணாசையால், பூனடா ஒரு நாளும் போன போமோ, புத்தி கெட்ட மடையர்களே புகழுங்கேளு, உந்தனிடத்தில் விந்து அழிந்தால் எல்லாம் போச்சு, உண்டதெல்லாம் பாலாச்சு உறவும் போச்சுங்கிறார். இப்போ பார்த்துட்டிங்க இல்லையா, இந்த பாடலில் இந்த மாதிரியெல்லாம் அவர் பாடி வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த விந்து நஷ்டத்தை பண்ணும்போது உண்டதெல்லாம் பாலாச்சு உறவும் போச்சு அப்படின்னா, அவன் உண்டதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் வீணாகி போச்சு, உறவும் போச்சுன்னா சொந்தமே அவனுக்கு போயிடுச்சு, மனைவியே அவனுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். அப்போ அந்த மாதிரி விந்த செலவு செஞ்சுக்கிட்டே வரான். ஒரு நாளைக்கு 2 முறை செய்கிறான், 3 முறை செய்கிறான், 4 முறை செய்கிறான். அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வரும்போது 3 வருஷத்துக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த விந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஆண் உறுப்பை விட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா 1 அடி 1.5 அடி நீளத்துக்கு அது ஸ்பீடு போய் அந்த விந்து விழுவோம். அடுத்தது பக்கமாக விழுவோம், அடுத்தது பக்கமாக விழுவோம். அந்த மாதிரி 4.5 சொட்டு வெளியாகும். ஒரு மகன் போன்ற வாலிபர்களுக்கு 4.5 சொட்டு விந்து வெளியாகும் அப்படிங்கிறது சாஸ்திர சம்பிரதாயம். அந்த 4.5 சொட்டு விந்தை என்னன்னு பண்ணுறான், அழிச்சிக்கிட்டே வரும்போது என்னாவது அப்படி கசிஞ்சு 3 வருஷத்துக்கு மேலே போகும்போது கசிஞ்சு போய் மூக்கு சளி எப்படி இருக்கு இல்லையா, அதுபோல் தண்ணி போல் ஆகி போய் அப்படியே ஆண் கொடுத்து வலிஞ்சு கீழே வரும். வலிஞ்சு கீழே வரும்போது அதுக்கு எந்த விதமான பவருமே கிடையாது.
அந்த மாதிரி வர விந்து இன்றைக்கி பாதிக்கப்பட்டு வரவங்க தான் இன்றைக்கி அதிகபட்சமாக இருந்துகிட்ருக்காங்க. அது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். தாது நஷ்டம், நரம்பு தளர்ச்சி, நெஞ்சு வலி, விந்து உடைச்சல், ஆண்குறி தோழல், இருதய துடிப்பு, விந்து நீற்றல், ஞாபக குறைவு, மயக்கம், சொப்பனஸ்கலிதம், தைரிய குறைவு, சோம்பல், துரிதஸ்கலிதம், பலகீனம், மனக்கலக்கம், குழந்தை பாக்கியம் இல்லாத அணுக்கள் இறந்த நிலைக்கு கொண்டுட்டு போய் விட்டுருது அப்படிங்கிறத இந்த பாதிப்பில் நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்களுடைய மருந்துகளை சாப்பிட்டுட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்திரியங்களை திடப்படுத்துவதுடன் இம்மருந்து நரம்புகளின் வழியாக சென்று இரத்த சுத்தி செய்து மேக நீர்களை வெளிப்படுத்தி நரம்புகளுக்கு பிகுவை உண்டாக்கி நீடித்த நாளைக்கு தேகத்திற்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்து அழகு, லட்சணம், தேசஸ் இவைகளை உண்டாக்கும் என்பது இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறேன், இந்த பையன் தவறு செய்யும்போது இந்த மாதிரிலாம் பாதிக்கிட்டு வரும்போது கற்பன்கள் பூரா இறந்த நிலைக்கு போயிடுது. அப்போ இறந்த நிலைக்கு போகிற நேரம் எப்படின்னா, அப்பா அம்மா பெத்த தாய் தப்பினார் அந்த பையனுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன ஆகுது, அவன் படித்து முடிச்சுட்டு இந்த தவறை செய்கிறது 6 வருஷம் 8 வருஷத்துக்குள்ளே தவறு செஞ்சு வந்துடுறான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மகன் போன்ற வாலிபர்களும் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு தகுதியாக இருக்கிற மாப்பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அதிகபட்சமான பேர் இந்த சக்தியை இழந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப வருத்தப்படக்கூடிய அளவுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் என் மகன் போன்ற வாலிபர்கள் அதிகபட்சமாக உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு திருமணம் பண்ணக்கூடிய தகுதியில் இருக்கிற மணமகன் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு அப்பாற்பட்டு தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வராங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வரவங்கள அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறான். இந்த நேரத்தை தான் நீங்கள் கவனிக்கணும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் தான் இது. இப்போ 7-8 வருஷமாக தவறு செஞ்சு வந்த பையன் அவனுடைய இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லாத நிலைமையில் அவனுடைய உடல் நிலையை கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்பா அம்மா திருமணம் பண்ணணும் போது ஊர் உலகத்துக்காக சரிப்பா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதே என் மகன் போன்ற வாலிபர்களை கேட்குறேன், மனசாட்சியை விட்டு தொட்டு சொல்லுங்கடா கண்ணு, மனசாட்சியை விட்டு சொல்லுங்கடா கண்ணு. 75 வயசில் தாத்தா இதை கேட்குறேன். பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் கேட்கல, உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வரணுங்கிறதுக்காக நான் இந்த தாத்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கேட்குறேன். யோசனை பண்ணிப்பார். நீ 7-8 வருஷமாக தப்பு செஞ்சு வந்திய, விந்து கட்டுப்பாடு இல்லைன்னு தெரியும். ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்து ஒரு ஆண்குறி தொட்டால் கூட விரைப்பத்தன்மை கிடைக்காத சூழ்நிலையில் நீ இருக்கிறேன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அப்பா அம்மா சொல்லும்போது பெத்த தாய் தகப்பனார் எப்பயுமே நீ தவறு செஞ்சுருக்க அப்படின்னா அதுக்கு சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க, கோவப்படுவாங்க, ஒரு சிலர் அடிக்க கூட செய்வாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ அமைக்கும்போது நீ அப்பா அம்மாட்ட சொல்லணும்ல. நீ சொல்லாமல் பண்ணுறதுனால தான் அந்த குழந்தை பாக்கியம் இல்லை அணுக்கள் எல்லாம் இறந்த நிலைக்கு போயிருக்கிறது. உனக்கு திருமணத்தில் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதில்ல. ஆனால் யாரோ பெத்த பெண், தங்கமான பெண், புடம்போட்ட தங்கமாக அந்த பெண்ணை அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. உனக்கு என்ன, எல்லாம் பணம் காசு சொத்து பத்து எல்லாம் இருக்குதா அப்படின்னு தான் பெண் வீட்டார் பார்க்குறாங்களே ஒழிய, நீ முழு ஆன்மத்தன்மையோடு இருக்கிறியா, பெண்ணை திருப்திப்படுத்துவியா, பெண்ணை சந்தோஷப்படுத்தி குழந்தை பாக்கியத்தை கொடுப்பியா அப்படிங்கிறத மட்டும் பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. சிந்தித்து யோசனை பண்ணி செஞ்சால் இந்த பிரச்சனைக்கு இடமெல்லாம் போகும். அப்போ திருமணம் பண்ணும்போது அந்த பையனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அப்பா அம்மா கேட்கணும் அவங்கள, பையனை இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கப்புறமாவது ஒவ்வொரு பெத்த தாய் தகப்பனாரும் தன் மகனை கேளுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் பையன் தங்கமானவன், என் பையன் தப்பே செய்யாதவன், என் பையனுக்கு தவறுனா என்னான்னு தெரியாது, நான் வளர்த்துற வித மாதிரி தமிழ்நாட்டில் எந்த தாய் தகப்பனாரும் வளர்த்திருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கட்டுக்கோப்பாக வளர்த்தி அவனை திருமணத்துக்கு தகுதி பண்ணி வச்சுருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவன் உடம்பு எதுக்குமே தகுதி இல்லாமல், ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தாமல், அவன் உடம்பு நட உடம்பாவனை அவனுக்கே சரியில்லாமல், அவனே மனக்கலக்கத்தில், பயம், நண்பர்களை பார்த்தா பயம், நண்பர்களை பார்த்தா வெக்கம், சொந்தக்காரங்களை பார்த்தா கூச்சம், மனசுக்குள்ளே பயம் அதிகரிச்சிருது. பழகின நண்பர்கிட்ட பேசுகிறதுக்கு கூச்சம், சொந்தக்காரங்க முன்னாடி போனால் வெக்கம், மனசுக்குள்ளே பயம் அதிகமானதுனால தான் இந்த பாதிப்பு அதிகமாகி அவன் இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது விந்து இருந்தால் தானே அங்கே இல்லறம்பத்தில் ஈடுபடுவான்.
இல்லன்பத்தில் அவனுக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு உடம்புல சக்தி இருந்தால் தான் நாங்கள் இல்லன்பத்தில் ஈடுபடுமா? திருமணமான முன்ன பேந்த முடிக்கிறான், என்ன பண்ண முடியும்? ஏன்னா அப்போ சின்ன வயசில் தப்பு செஞ்சான். தப்பு செய்யாதரா வாழ்க்கை பாதிக்கும் நம்ம சொல்கிறோம். அப்போ கேட்க மாட்டேங்கிறான். நான் 2 வருஷம் செய்கிறான், 4 வருஷம் செய்கிறான், 6 வருஷம் செய்கிறான், 8 வருஷம் செய்கிறான். பாதித்து போயிருக்குன்னு தெரிஞ்சும் அந்த தப்பை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கான். கேட்டால் நிறுத்த முடியாது தாத்தா அப்படிங்கிறான். அப்போ அந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கும்போது யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு பெத்த தாய் தப்பினார் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிகிச்சைக்கு வரவங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடம், வேதனையும் இருக்குது. கணவன் மனையோட தாய் தகப்பனார் கூட்டிகிட்டு வந்து 2 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை, 4 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை, 6 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறான். அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அந்த பையன் திருமணத்துக்கு முன்னாடியே தகுதியை இழந்து தான் இன்றைக்கி மணவரையில் கால் வச்சு கல்யாணம் பண்ணுறான். இன்றைக்கி அதிகபட்சமாக அதே மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க. அதில் நீங்கள் எப்படி முயற்சி பண்ணி எப்படி கண்டுபிடிச்சி இனிமேல் பண்ணுவீங்களோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் பெத்த தாய் தகப்பனார், பெண்ணை பெத்த தாய் தகப்பனார் சிந்திச்சு நீங்கள் பொண்ணை கொடுங்க. வசதி இருக்குது, பணக்காரன், கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. உங்கள் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த சந்ததி நல்ல முறையில் வளர்ந்து வரக்கூடிய அளவுக்கு அவன் உடம்புல சத்தை சேர்த்தி வச்சுருக்கானான்னு பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? அந்த சத்தை சேர்த்தி வச்சுருந்தா தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். 2வது, எந்த தொழில் செஞ்சால் கூட, எந்த தொழிலில் போய் தொட்டால் கூட அவன் வெற்றி அடைய முடியும். அதனால் கவனமாக பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் சொல்லிவிட்டு, இதுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, பெண்ணை பெற்றவங்க அத்தனை பேருமே ரொம்ப கவனமாக இருந்து உங்கள் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய அளவுக்கு சிந்தனை பண்ணி பையன் எப்படி இருக்கான், என்ன மாதிரி இருக்கான் அப்படின்னு நண்பர்கள் மூலிமா வேறு எது மூலியமாக தெரிஞ்சு பொண்ணை கொடுக்கணும் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுக்கு 2 வித காரணம். இப்போ அந்த பையன் இல்லறம்பத்தில் ஈடுபட முடியல அப்படின்னு அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அந்த பெண்ணு ஏமாமா இல்லறம்பத்தில் ஈடுபட மாட்டேங்கிற அப்படிங்கிறது தெரிஞ்சு போனதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் தாய் தப்பனார் சொல்கிறாங்களே, என்ன 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, என்னடா குழந்தையே கிடைக்கல அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் புடம் போட்ட தங்கமாக இருக்கிறதுனால தான் இந்த பசங்கள்லாம் நல்ல முறையில் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எந்த பெண்ணுமே வெக்கத்தை விட்டு இல்லன்பத்தில் ஈடுபடல, சரியாக திருப்திப்படுத்தலை அப்படிங்கிறத பையனை பெற்ற தாய் தகப்பனார் வீட்லேயோ அவங்க அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ தங்கச்சிக்கிட்டேயோ யாருக்கிட்டையுமே சொல்கிறது கிடையாது. மூடி மறைச்சி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு வெம்பி போய் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதிகபட்சமாக இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பெற்ற தாய் தகப்பனாருக்கும் அவங்களுக்கும் தெரியும் எப்படி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா, சரி ஆங்கில மருத்துவத்தில் போய் பண்ணிக்கன்னு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி மருத்துவத்தில் போய் பண்ணும்போது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் மருத்துவத்தில் போய் பண்ண சொல்லி நீங்கள் அனுப்புகிறீங்க உங்கள் பசங்களை. அப்போ அந்த பையன் சொல்லணும், அப்பா என்னாலேயே இல்லன்பத்தில் ஈடுபட முடியலப்பா, நான் ஒரு முறை இல்லன்பத்தில் ஈடுபட்டு கூட அந்த மனைவியை சந்தோஷப்படுத்த முடியலப்பா, இதுவரையிலும் திருமணம் ஆகுனதுலேருந்து இதுவரையிலும் 2 வருஷமாக இப்படியே தான்ப்பா இருக்கிறேன், எனக்கு அந்த சுகமே கிடைக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு அப்பாட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, நல்ல முறையில் வைத்தியத்தை கூட்டிகிட்டு போய் செஞ்சு நல்ல முறையில் குணப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. நீ சொல்லாத விட்டதுனால இப்போ வருஷங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. அதனால் பெண்ணாக இருந்தாலும் சரி, என் மகள் போன்ற தங்கமான பெண்கள், நீங்கள் இந்த மாதிரி இல்லன்பத்துக்கு ஈடுபட முடியல, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உடனே அதை அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி, என் கணவனுக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொல்லி உடனே முடிவெடுத்து நடக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, திருமணம் ஆகி 30 நாளுக்குள்ளே எப்படியாப்பட்ட பெண்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய படைப்பு. ஒவ்வொருத்தருக்குமே பேர் சொல்ல பிள்ளையை கொடுத்துருக்கான். இந்த பையனுக்கும் கொடுத்துருக்கான், இந்த பிள்ளையும் எடுத்து பேர் சொல்ல பிள்ளையை கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணி வச்சுருக்கான் ஆண்டவன். இவனாக அழித்து தொலைஞ்சிடறான். மனம் போன போக்கில், கால் போன போக்கில், நண்பன் சொன்னான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான், இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் அப்படின்னு அழித்து முடித்து எதுக்குமே பயனில்லாத அளவுக்கு உடம்பை கொண்டுட்டு போய் வச்சுருக்கான். அது மனசாட்சியை விட்டு தொட்டு சொல்லணும்ல அப்பா அம்மாட்ட. ஏண்டாக்கன்னு இது ஒரு பெரிய குலகுத்தமே கிடையாதுடா, இது தவறுன்னு தாத்தா சொல்லலை, உங்களையெல்லாம் நல்ல வழிப்படுத்தி கொடுக்குறேன்னு தான் தாத்தா சொல்கிறேன் நான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இதில் 2 விதமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும், முக்கியமான கவனத்தை. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மருத்துவர்கிட்ட போகிறீங்க, அது வந்து தவறு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, ஆங்கில மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னாக்க
அவங்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்து இந்த மருத்துவத்தை செய்யும்போது அவங்களுக்குன்னு ஒரு முறைகள், அவங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் அவங்க படித்து முடிச்சுட்டு ஒருத்தர் இருந்ததுனால தான் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு நாங்கள் மருந்துகள் இந்த முறையில் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க படித்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா கடவுளுக்கு நிகராக ஆங்கில மருத்துவர்கள் கடவுளுக்கு நிகராக ஒவ்வொருத்தருமே செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் அவங்கள நம்ம வந்து குறை சொல்லியே பேச முடியாது. ஏன்னா அவங்க வந்து படிச்சுட்டு வந்ததில் இந்த முறை இருக்குது, திருப்திப்பட்டு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க எங்ககிட்ட நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய உங்களை யாரையுமே அவர் கையை பிடிச்சி இழுத்து கூப்பிடல. புரியுதா? உங்களை யாரையுமே ஆங்கில மருத்துவர்கள் கையை பிடிச்சி இழுத்து கூப்பிடல. நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்றாங்களே ஒழிய, வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நீயும் மனைவியும் ஃபைலை எடுத்துக்கிறீங்க காலையிலனா அந்த மருத்துவர்கிட்ட இந்த மருத்துவர்கிட்ட 10 மருத்துவர்கிட்ட சுற்றுறீங்க. சுற்றி ஏதாவது வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா? சொல்லு, ஏதாவது வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா? வெற்றி அடையலை, மனசு நொந்து போய் மறுபடியும் சித்த வைத்தியத்துக்கு தான் வரீங்க. நான் கேட்குறேன், ஒரு தமிழ்நாட்டுக்காரன் ஒரு தமிழ்நாட்டு விஷயத்தை சொல்லும்போது, தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்த சித்த வைத்தியத்தை பற்றி சொல்லும்போது அவன் என்ன உங்கள் பொருள் பணம் கணம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்கிற நினைப்பா உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னப்படுத்திடுவான், ஏமாற்றி விடுவான் அப்படிங்கிற நினைப்பா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்த சித்த வைத்தியம், தமிழ்நாட்டு மூலிகை, தமிழ்நாட்டில் இருந்து வந்த விஷயங்கள், இந்த விஷயங்களை யாராவது கடைப்பிடிக்கிறீங்களா? சொல்லுங்கள். தமிழ்நாட்டு சித்த வைத்தியத்தில் வந்த மூலிகை ரகசியங்கள் இதில் குழந்தை பாக்கியத்துக்கு உண்டு பண்ணுறதுக்கு, விந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு, கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில் போய் செய்யலாம். உங்களை வேண்டாம்னு நான் சொல்லலை. சித்த வைத்தியத்தில் தான் இருக்குது. 18 சித்தர்களும் ஞானிகளும் நமக்காக தான் எழுதி வச்ச ஓலைச்சுவடிகளிலிருந்து இந்த ரகசியங்கள்லாம் இருக்குது. அதை எடுத்து தான் நாங்கள் எல்லாமே செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பையனுக்கும் பேர் சொல்ல பிள்ளையை கொடுக்க முடியும். ஒவ்வொரு பையனுக்கும் பேர் சொல்ல பிள்ளை இந்த மருந்து சாப்பிட்டு சிகிச்சை பண்ணி விந்து கட்டுப்பாடு வந்து கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி கொடுத்து குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய அளவுக்கு இந்த சேலம் சிவராஜ் தாத்தா செஞ்சு கொடுக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தமிழன் சொல்கிறான் ஒரு விஷயத்தை, தமிழ்நாடை நான் இப்படி கொண்டுட்டு வந்துடுறேன், இந்த மாதிரி வளர்ச்சி அடைய வைக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னென்ன விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேன், தமிழ்நாட்டு மக்கள் சுபிட்சமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தமிழன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒரு தமிழன் பார்த்தீங்கன்னா தினசரி சின்ன திரையை பார்க்கும்போது தினசரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான், படிப்பு நான் செஞ்சு கொடுக்குறேன், வைத்தியத்தில் செஞ்சு கொடுக்குறேன், எல்லாமே நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் சொல்கிற விஷயத்த யாராவது தமிழ்நாட்டுக்காரன் ஏற்றுக்கிறானா? பார்த்தியா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அவனுக்காக அவன் சொல்கிறான், ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்க ஏற்றுக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த சித்த வைத்தியத்தை மட்டும் எப்படி நீங்கள் ஏற்றுக்குவீங்க? இந்த சித்த வைத்தியத்தை மட்டும் எப்படி ஏற்றுக்குவீங்கன்னு கேட்குறேன். இந்த சித்த வைத்தியத்தில் இவ்வளோ மூலிகை ரகசியங்கள் இருக்குது, கர்ப்பணுக்கள் இருக்குது, உற்பத்தி பண்ணுறது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஃபைல் எடுத்துகிட்டு போகிறவங்க நீங்கள் போங்க, அதை நான் வேண்டான்னு சொல்லலை, இது வந்து மறுப்பு சொல்லலை, எந்த மருத்துவத்தில் வேணுமாலும் செஞ்சுக்குங்க. ஆனால் எந்த மருத்துவத்தில் போய் நீங்கள் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஆதாரமான சொல்ல முடியும். இப்போ மற்ற மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க, வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து உனக்கு வச்சு குழந்தை பாக்கியத்தை பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் வெற்றி அடைய முடியல. அதனால தான் சித்த வைத்தியத்தை இப்போ நாடி வந்துகிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஈச்சல் பூத்தில் புறப்பட்டு வர மாதிரி சித்த வைத்தியத்தை நாடி வந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே எல்லாமே போய் ஏமாந்து அவங்க வாழ்க்கை பூரா சின்ன பண்ணமாகி இருக்கிற பணமும் செலவாகி வீட்டு பத்திரமெல்லாம் வச்சு கடனை வாங்கி உடனே வாங்கி வீணாகி வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த சித்த வைத்தியத்தை நம்பி இப்போ நாடி வராங்க. இதே முன்னாடியே நாடி வரக்கூடாதா அப்படின்னா அவங்களுக்கு மனசு இல்லை. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு சித்த வைத்தியத்தில் பண்ணணும் அப்படிங்கிற மனசு இல்லை. இப்போ தான் ஒரு தெளிவடையக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க என் மகள் போன்ற தெய்வங்கள். என்ன அப்படின்னாக்க, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நீங்கள் போகிறீங்க, ஒத்துக்கிறேன். அதை நான் வேண்டான்னு சொல்ல மறுப்பு சொல்லலை. ஏன்னா அவங்களாம் கடவுளுக்கு நிகராக செஞ்சிட்டு இருக்கிறவங்க. அப்போ உனக்கு கல்யாணம் ஆகுது, உன் மனைவி வந்திருக்கா, மனைவிகிட்ட நீ இல்லன்பத்தில் ஈடுபட்டு அதில் கர்ப்பம் உண்டாகணும், அதுதான் உனக்கு பிறக்கிற குழந்தை. அந்த பெண்ணை இல்லன்பத்தில் ஈடுபடும் போது என்ன சொல்லணும், மாமா போதுமாமா முடியல மாமா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒன்று ஆண் உறுப்புலேருந்து விந்து வெளியாகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் வெளியாகும், ஊர்ந்து போகிற தன்மையோட அந்த பெண் உறுப்புலேருந்து அந்த கர்ப்பப்பை டியூப்குள்ளே போகும்போது போய் அந்த கர்ப்பப்பையை அடையும் பாரு. அந்த கர்ப்பப்பையை அடையும் போது அந்த உச்ச நிலை
ஆட்டா என் மகள் போன்ற தெய்வங்கள் அடையிற மகிழ்ச்சி இருக்க அந்த இல்லற இன்பம் போதுமாமான்னு சொல்லும்போது அந்த விந்து வந்து கர்ப்பணுக்களை அந்த டியூபுக்குள்ளே போய் அந்த கர்ப்பப்பை அடையும் போது அவங்க அடையிற சுகம் இருக்கு பாடுறா. அடாடாடாடா, உலகத்தில் வேறு யாரும் சந்தோஷப்பட முடியாதுடா, உலகத்தில் வேறு யாரும் சந்தோஷப்பட முடியாதுடா. அந்த மகிழ்ச்சி அடைவாடா என் மகள் போன்ற தெய்வங்கள். ஒவ்வொரு மகள் போன்ற தெய்வங்களும் அவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க. போதுமாமா அப்படிங்கிற அளவுக்கு நீ செஞ்சிட்டினா அதில் உனக்கு இருக்கிற பங்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதில் உனக்கு இருக்கிற வெற்றி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவள் போதுமாமான்னு சொல்லும்போது உன் அடி வயிற்றுலேருந்து அப்படியே சிரிப்பு சத்தம் வந்து நீ வாய் விட்டு சிரிப்பப்பார். கண்ணே, இந்த சிரிப்பு உலகத்தில் எவனுக்குமே கிடைக்காதுடா. இந்த சிரிப்பு உலகத்தில் எவனுக்குமே கிடைக்காது. யாருக்கு கிடைக்குன்னா மனைவிக்கிட்ட இல்லறம்பத்தில் ஈடுபட்டு மனைவி போதுமாமான்னு சொல்லும்போது அடையிற மகிழ்ச்சி இருக்குப்பார். ஆட்டாட்டாட்டாட்டா, அந்த மகிழ்ச்சி எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரமான சிகரத்தில் ஏற்றி வச்சிருண்டா. இந்த மாதிரி இருக்கிறவன் பாரு, படிப்பில் இருந்தால் ஜெயிச்சிருவான், தொழிலில் ஜெயிச்சிருவான். தொழிலில் அவனுக்கு இருக்கிற வெற்றி மாதிரி வேறு எதுலேயுமே கிடைக்காது. மனைவிக்கிட்ட மட்டும் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த ஆணித்தரமாக ஆதாரமாக இந்த சேலம் சிவராஜ் தாத்தா 75 வயசில் சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்க சிவராஜ் தாத்தா, நீ மனைவியை மட்டும் திருப்திப்படுத்தி மனைவி போதுமாமாங்கிற அளவுக்கு இல்லறம்பத்தில் ஈடுபட்டு சந்தோஷம் அடைகிற என் மகன் போன்ற வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா, எந்த தொழில் செஞ்சாலும் சரி, வாழ்க்கையில் எந்த தொழில் செஞ்சாலும் இல்லை, புதுசாக ஏதாவது தொழில் செய்யணுன்னா கூட அந்த தொழிலை போய் தொட்டானே போதும், அவன் வெற்றி. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிடுவான். அடுத்த தொழிலில் தொட்டானா அதுலேயும் வெற்றி, அடுத்த தொழிலில் தட்டானா அதுலேயும் வெற்றி. ஏன் வெற்றி அடைய தெரியுமா உங்களுக்கு? அந்த மன நிம்மதி, மனசு சந்தோஷம். மனைவி போதுங்கும் போது அடையிற மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே கிடைக்காது. உலகத்தில் வேறு எதுலேயுமே கிடைக்காது, இதில் மட்டும்தான் கிடைக்கும். அதில் தான் அவன் வெற்றி அடைவான். நீங்கள் தமிழ்நாட்டில் சாதனைகளை பண்ண பெரியவங்களை போய் நீ விசாரிச்சுப்பார். உண்மையாலுமே நீங்கள் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச, நான் சென்னை மாகாணத்தில் ராயபுரத்தில் எங்களுடைய சொந்த இடம் ராயபுரத்துலேயும் இருந்திருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரனுங்கள்லாம் அந்த காலத்தில் இன்றைக்கி பேர் சொல்ல இப்போ இறந்து போய் இருக்கிற பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு நண்பர்கள். அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் அன்றைக்கி சாதாரணமாக தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களோட வாழ்ந்து வந்தவன் தான் நான். இன்றைக்கி பேரை சொன்னால் இவ்வளோ பெரிய ஆளுங்களாமா இந்த தாத்தாக்கு பழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களாம் அந்த நேரத்தில் ஒரே சமயத்தில் தெரிஞ்சு வளர்ந்தவங்க. இந்த பெண்களுக்கு உடம்பு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது, ஏன்னா ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த விந்து நஷ்டப்படுத்துறதுனால ஆண்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் கர்ப்பங்கள் குறைஞ்சி வாழ்க்கை வீணாகுது. ஆனால் பெண்களுக்கு ஏன் சில பெண்களுக்கு மட்டும் தடையாகுது அப்படின்னா, ஆண்டவன் எந்த பெண்களுக்குமே தடை கொடுத்ததே கிடையாது. ஆனால் ஒரு சில இது மட்டும் கொடுத்துருக்கான். என்னன்னாக்க, இந்த மாதவிடாய் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதவிடாய் மட்டும் தள்ளி போனால் மட்டும்தான் கர்ப்பங்கள், அந்த இல்லறம்ப மாதவிடாய் தள்ளி போனால் மட்டும்தான் குழந்தை பாக்கியம் கிடைக்காத ஒழிய, மாதவிடாய் சரியாக போகிற பெண்களுக்கு நிச்சயமாக கர்ப்பப்பை நல்ல முறையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் ஆண்டவன் படைச்சி வச்சுருக்கான். அந்த மாதிரி மாதவிடாய் இருக்கிறத இப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம குணப்படுத்தலாம். அதுக்கு மருந்து இருக்குது. மாதவிடாய் தடைப்பட்டிருக்கிறதுக்கு சர்வசாதாரணமாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகளும் இருக்குது. அதை சாப்பிட்டாங்கன்னா மாதவிடாய் சரியாக போயிடுது. அப்போ கர்ப்பம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்காக தான் இந்த பாடலை வந்து 18 சித்தர்களில் அகஸ்திய முனிவர் பாடி வச்சுருக்கார். அதனால் குழந்தை பாக்கியம் இல்லை, வாழ்க்கை வீணாக போச்சு அப்படிங்கிறது இனிமேல் தமிழ்நாட்டு சொந்தங்கள் கவலைப்படாதீங்க. இந்த கலாச்சாரத்தை மாற்றாமல் தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்கணும், இந்த முறையில் தான் வாழணும், இப்படி தான் பெண்கள் இருக்கணுங்கிற விதிமுறையோடு நம்ம செஞ்சு, கணவனுடைய உடம்புல இருந்து தான் விந்து கட்டுப்பாடு பெண்ணுக்கு போகணும் அப்படிங்கிற சாஸ்திர சம்பிரதாயத்தை மாற்றாமல் நம்ம கொண்டு போய் வெற்றி அடையணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, என் மகள் போன்ற தெய்வங்களுக்கு இந்த தாத்தா சொல்கிற விஷயத்தை நல்ல முறையில் கடைப்பிடிச்சு நீங்கள் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.